ஜே கிச்சன். இன்றைக்கு ஒரு டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது ஒரு இந்தோனேஷியன் சிக்கன் ஃப்ரை தான். வழமையாக நாங்கள் வீட்டில் பொரிக்கிறத விட இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நாங்கள் செய்து சாப்பிடலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்காக நான் 2 முழு சிக்கன் காலை எடுத்துருக்கிறேன். நல்லா தோலை எடுத்து போட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சோளமா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீனி 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். அதோட ஒரு முட்டையையும் அடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, பூண்டு பல் 3, இஞ்சி 1 துண்டு. இதெல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொள்ளலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அரைச்சி இந்த பேஸ்ட்டை இந்த சிக்கனுக்குள்ளே சேர்த்துடலாம். அதோட இந்த எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் அதுக்குள்ளே சேர்த்துருங்க. அதோட முட்டையையும் சேர்த்துட்டு இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த சிக்கனில் இந்த மிக்சிங் எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி நல்ல வடிவாக சிக்கனை கோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நான் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு 30 மினிட்ஸ் நாங்கள் அப்படியே வச்சுட்டு பொரிச்செடுக்கலாம். இல்லது 4 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட பொரிச்செடுக்கலாம். இல்லது இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கூட பொரிச்செடுக்கலாம். அடுத்த நாள் பொரிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜூஸஸ் எல்லாம் சிக்கனில் நல்லா சேர்ந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சுவையாக இருக்கும். ஆனால் இப்போ நான் 30 நிமிஷம் இதை வச்சுட்டு பொரிச்செடுக்க போகிறேன். எண்ணெய் சூடான பிறகு சிக்கனை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் சிக்கன் நின்று பொரியும். மீதியாக எதுவும் பேஸ்ட் இருந்தால் அந்த பேஸ்ட்டையும் இதுக்கு மேலே போட்டுருங்க. இப்போ சிக்கனை அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறலாம். இடைக்கிட 2 பக்கமும் மாறி மாறி திருப்பி போட்டு சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. சிக்கன் நல்லா பொரிஞ்ச பிறகு எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதை இப்படியே சாப்பிடலாம். இல்லது சோறு, சப்பாத்தி, நூடுல்ஸ் அதுகளோட கூட சேர்த்து சாப்பிடலாம். பரிமாறுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் ஒரு துண்டு புதினா இலை வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.